என்ன அமைதியாக இருக்கீங்கன்னாரு. சார் சத்தியமா எனக்கு நீங்க சொல்ற இங்கிலீஷ் தேட்டர் யாருமே தெரியாது சார். நான் எந்த படமே பார்த்தது இல்லை சார். சொல்லி தமிழ் தான் பார்த்துருக்கோம். தமிழ் அதுவும் எப்படி ஃபுல்லா மசாலா படங்கள், ஹிட் படங்கள். முள்ளு மலரும் பார்த்துருக்கீங்கன்னா இல்லை சார். ஆக்சுவலாக சினிமாக்குள்ள வரையும் முள்ளு மலர்லாம் பார்க்கல. அதான் அப்படியே பார்க்குறாரு என்ன, முள்ளு மலரும் பார்க்கல சார். ஓ சரி சரி சரி. மெட்டி 3ஆம் முறை பார்த்துருக்காரு. கவல்ல அதனால பார்த்துருக்குது. மூட்டு பண்ணி இத உண்மையிலங்க இதெல்லாம் நீ பார்க்கலையா அப்படின்னு அற்பமெல்லாம் பார்க்கல அவரு. இதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டிய படம். நீங்க சினிமான்னு டிசைட் பண்ணிருக்கீங்களா, இதெல்லாம் நீங்க பார்க்கணும். நீங்க கமர்ஷியல் படம் மட்டும் தான் பார்த்துட்டு வந்திருக்கீங்க, இந்த படங்கள் பார்க்கணும். அவள் அப்படித்தான் பார்த்துருக்கீங்களா, ருத்ரையான்னு ஒரு டைரக்டர் படம் இல்ல அந்த படத்துக்கு நான் தாங்க டைலாக்ஸ் அப்படின்னு. அப்படியா சார் அப்படின்னு. சரி பரவாயில்ல, நீங்க பார்க்காம நீங்க வந்து வேற ஒரு மாதிரி வந்திருக்கீங்க, பட் அந்த படங்கள்லாம் பாருங்க டைம் கிடைக்கும் போது. அப்பெல்லாம் சிடி அன்னைக்கு டிசைட் பண்ணாங்க. லிபர்ட்டியில போடுவாங்க நூன் ஷோ, அப்புறம் வந்து ஈகால போடுவாங்க. போய் அவள் அப்படி தனுப்பிய பாக்குறது. இப்போ எல்லா படமும் முள்ளும் மலரும். ஜானி வந்து முன்னாடி பார்க்கும்போது பார்த்துட்டு பாதியில வந்துட்டேன். என்ன ரஜினி சாரை வச்சுக்கிட்டு ஓடுறாரு, வச்சுக்கிட்டு இருக்காரு காற்றில் அப்படின்றாங்க. நமக்கு ரஜினி சார் பண்ணி அதனால ஜானி பாதியில வந்த படம் அதை போய் உட்காந்து அடைஞ்சிட்டீங்க. எல்லா படம் பார்த்தேன். பார்த்துட்டா அதுக்கு இந்த நேரத்தில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட், சென்னை ஃபிலிம் இன்ஸ்டியூட். அவர் எனக்கு ஒரு நண்பர் மூலமாக பழக்கம் ஏற்பட்டுச்சு. நண்பர் மூலமாக பழக்கம் ஏற்பட்டுச்சுன்னா எப்படி பழக்கம் ஏற்பட்டுச்சுன்னா, அந்த டீம் இருக்கு இல்லையா, அந்த டீம்ல அவர் இருக்காரு. இது இனிமே ஃபெஸ்டிவல் போக ஆரம்பிச்சிட்டீங்க. ஃபெஸ்டிவல் போறது, அக்ரோக்ரோசா படங்கள் பாக்குறது, அப்புறம் அவங்ககிட்ட கேட்கறது. இப்படியே வேற என்ன படம், பைசைக்கிள் தீ பாத்திருக்கீங்களா அப்படின்னு பார்த்தது இல்லை. அதை பாத்தீங்களா கேட்டு கொண்டு போறது. ஒட்டு நீங்க என்கிட்ட கேட்டீங்க சார் சிண்ட்லர்ஸ் லிஸ்ட் பாத்திருக்கீங்களா அவருக்கா இல்ல பார்த்தது இல்லையா சார். நீங்க என்ன சார் ஐ ஒயிட் ஷாட் நோ மேன்ஸ் லேண்ட் வாங்க பார்க்கலாம் சொல்லி ஒரு பார்க்கலையா நீங்க? அது எனக்கு அப்புறம் வந்துச்சு. எனக்கு ஒரு நாள் கழிச்சு நீங்க நம்ம கொடைக்கானல்ல இருந்தோம் ஒரு டிஸ்கஷன்ல. ஆமா சார், இதுதான் பகவதின்னு நினைக்கிறேன். பகவதி கரெக்ட். பகவதி டிஸ்கஷன் இருக்கும்போது தான் நீங்க கூட்டு போய் அங்க ஒரு ஹோம் தியேட்டர் இருந்தது அந்த ஹோட்டல்ல. அங்கதான் போங்க போட்டு அந்த படத்தெல்லாம் எனக்கு காமிச்சு நோ கண்ட்ரி ஃபார் ஓல்டு உமன் அந்த மாதிரி படம்.